உங்க கையில காசு இருக்கு, முதலீடு பண்ணணும்னு ஆசையும் இருக்கு. ஆனா ஒரு பிகினரா எங்க முதலீடு பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு, அதை அப்ளை பண்றதுக்குன்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் கவர் பண்ண போறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ரீசன் எதுக்காக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத வச்சும் உங்களோட ரிஸ்க் அப்படேட்டை வச்சும் இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் வச்சும் நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு பிகினரா நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்க போறோம். யாருக்காக அப்படின்னா பிகினர்ஸ்க்காக. ஸோ நம்பர் 1 என்ன அப்படின்னா எஃப்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ நாம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூருக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து போட போறோம். அந்த அமௌண்ட் நமக்கு வட்டி வந்து கிடைக்க போகுது. ஸோ டாப் பேங்க்ஸ் எஃப்டி இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 2023 ஓடுது. ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் எஃப்டிக்கு ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு 3.50% 7.80% கொடுக்குறாங்க. அதுவே சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4% 8.30% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எஃப்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து 3.50% 7.75% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 4% 8.25% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதை தொடர்ந்து இருக்கக்கூடியது கேவிபி பேங்க். இவங்களோட எஃப்டியில ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கு 4% 7.50% வரைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 5.90% 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து டாப் 3 எஃப்டிஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட எஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்மளால வந்துட்டு பைசாவை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் பார்த்ததுன டாப் பேங்க்ஸ்ல ஒரு 3 பேங்கோட எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் எஃப்டிக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்னது ஒரு அப்ராக்சிமேட்லி நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்பெசிஃபிக்காக 1 இயர் எஃப்டிக்கு பார்ப்போம். ஸோ 1 இயர் எஃப்டியில் நமக்கு டிசிபி பேங்க் இருக்கு. அவங்க ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 7.25%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.75% கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 7%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.50% கொடுக்குறாங்க. கர்நாடகா பேங்க் ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 7%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.4% கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து பேங்க் ஆஃப் பரோடா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 6.75%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.25% கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 2 இயர் எஃப்டியோட நமக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ் எது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இவங்க ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 7.75%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 8.25% கொடுக்குறாங்க. ஐடிபிஐ பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 6.50%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7% கொடுக்குறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 6.3%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 6.80% கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து டாப் 3 எஃப்டி 2 இயர் எஃப்டி வழங்கக்கூடிய பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இப்போ இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 இயர் எஃப்டி. ஸோ 3 வருஷம் எஃப்டி போட்டோம் அப்படின்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நமக்கு ஜெனரல் சிட்டிசன்ஸாக இருந்தோம்னா 7.50% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 8% கொடுக்குறாங்க. டிசிபி பேங்க் ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 8%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 8.5% கொடுக்குறாங்க. பந்தன் பேங்க் 7.25% ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.75% கொடுக்குறாங்க. அப்புறம் 5 இயர் எஃப்டி நம்ம 5 வருஷம் எஃப்டி போட்டோம் அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அவங்க 7% கொடுக்குறாங்க ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.50% கொடுக்குறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு 6.70% கொடுக்குறாங்க ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7.20%. அண்ட் ஐடிபிஐ பேங்க் வந்து பார்த்தோம்னா ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 6.5% கொடுக்குறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7% கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்லி எஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நாம ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் டென்யூருக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்காக கொடுக்குறோம். நான் மென்ஷன் பண்ண மாதிரி 7 நாள்லேருந்து நீங்கள் எஃப்டி ஆரம்பிச்சு 10 வருஷம் வரைக்கும் போடலாம். நான் உங்களுக்கு டாப் பேங்க்ஸ் யாரெல்லாம் வந்து ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அப்ராக்சிமேட்லி ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு பிகினராக செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஸ்கே எடுக்க வேணாம் அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ எஃப்டி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூ கேன் ஆப்ட் ஃபார். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு பிகினரா நீங்க ஆப்ட் பண்ண முடியறது இல்லை ஆப்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்.
ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7.1% இருக்குது. இது வந்து ஆனுவலி வருஷத்துக்கு வந்து காம்பவுண்ட் வந்து ஆகும். ஸோ பிபிஎஃப் அப்படின்றது கவர்மெண்ட் பேக்ட் அப்படின்றதுனால நமக்கு வந்துட்டு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ரிஸ்க் அப்படின்றது இங்கே இல்லை. இதுக்கு இஇ ஸ்டேட்டஸ் இருக்குது. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு டேக்ஸ் கிடையாது, நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ இதோட டென்யூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 வருஷம். ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் 5 வருஷமாக அதை வந்து கூட்டிக்கலாம். ஸோ இதோட மினிமம் டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 500, மேக்ஸிமம் டெபாசிட் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இது ஒரே ஷார்ட்ல லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லை நான் 12 இன்ஸ்டால்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை செஞ்சுக்க முடியும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இல்லைன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்க்கு போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறது எஃப்டி அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக பிபிஎஃபோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். அதை ஃபில் பண்ணி வந்து கொடுக்கணும். ஸோ ஐடி ப்ரூஃப் பார்த்தோன்னா பேன் கொடுக்கலாம், ஆதார் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், எதுனாலும் ஓகே. அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெலிஃபோன் பில் கொடுக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில், ரேஷன் கார்டு, ஆதார் எது வேணாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை வந்து கொண்டு போங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேயிங் ஸ்லிப்ஸ் இல்லைன்னா சைன்ட் செக் வந்து கேட்பாங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஏஜ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ. அண்ட் இது வந்து பிபிஎஃப், இபிஎஃப் கிடையாது. இபிஎஃப்ன்றது வேலை பார்க்குறவங்க சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு, பிபிஎஃப் அப்படின்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 3வது ஆப்ஷன் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் NSC. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, ஒரு ஃபிக்ஸ்ட் டென்யூர், அதாவது ஒரு 5 years 10 years அப்படின்றத ஆஃப் பண்ணி நம்ம வந்து பைசா இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தோ ஆத்தரைஸ்ட் பேங்க்ஸ்லேருந்தோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இல்லையா நமக்கு, அது வந்து டாக்ஸபிள். ஆனால் இதுக்கு வந்துட்டு செக்ஷன் 80C கீழே டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு NSC அப்படின்றத நாம வந்துட்டு ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்து யூகிச்சுக்கலாம். ஸோ இது பேசிக்கலி யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா லோ இன்கம்லேருந்து மிட் இன்கம் ஏர்ன் பண்ணுற அந்த மக்களுக்காக, ஸ்மால்லேருந்து மீடியம் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இதோட டென்யூர் வந்து இப்போ 5 years அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.7% வந்து இருக்குது. மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் அகைன் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்குது அண்டர் செக்ஷன் 80C கீழே. ஸோ எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் வந்து இந்த NSC வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், NRIஸ்னால வாங்க முடியாது, ஏஜ் பேரியர் எதுவும் வந்து கிடையாது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு அடல்ட்டா நான் என் பேரில் வந்து பண்ணிக்கலாம், இல்லை மைனர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நான் வந்து பண்ண முடியும். ஸோ நாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைனர்ஸையும் நம்ம நாமினேஷன்ஸாக வந்து போட்டுக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரை வேணால் நம்ம நாமினேஷன்ஸாக போட்டுக்கலாம். ஒருவேளை நான் வந்து NSC எடுத்திருக்கேன் தவறிடுறேன் அப்படின்னா அதோட பைசா வந்துட்டு என்னோட நாமினேஷன் நான் யார் போட்டுக்கணும் அவங்களுக்கு வந்து போகும். ஸோ NSCக்கு அகேன்ஸ்டாக நம்ம லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து NSC ஒரு கொலாட்ரலாக ஒரு செக்யூரிட்டியாக வந்து யூஸ் பண்ணி அடமானம் வச்சு நீங்கள் லோன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ NSC அப்படின்றது நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்க முடியாது. நான் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா ஆத்தரைஸ்ட் பேங்க்கில் தான் போய் வாங்க முடியும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா NSCயோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், ரீசென்ட் ஃபோட்டோகிராஃப் கொடுக்கணும், ஐடென்டி ப்ரூஃபாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு எது வேணால் வந்து கொடுத்துக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃபாக ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணாலும் வந்து கொடுக்கலாம், கேஷ் இல்லைனா செக் டெபாசிட் ஆஃப் த அமௌண்ட்டா அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டிஃபிகேட் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணிருக்கோம், இன்னொரு இடத்துல மாற்றணும்னா மாற்றிக்கலாம், ஒருத்தவங்க பேர் இன்னொருத்தவங்க பேருக்கு மாற்றிக்கலாம், புது பேர் ஆட் செய்யப்படும், பட் ஓல்ட் நேம் வில் பி தேர். ஸோ இது வந்து பார்த்தோம்னா NSC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். நான் மென்ஷன் பண்ண மாதிரி இதுவும் கவர்மெண்ட் ஆஃபர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு லோலேருந்து மிட் இன்கம் ஏர்ன் பண்ணுற அந்த குரூப்பில் விழுகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால்லேருந்து மீடியம் சேவிங்ஸ் வரைக்கும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் NSC வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். 4வது ஆப்ஷன் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இதில் அதோட ரிஸ்க்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஏன் இது வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட சேஃபாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 ஹை குவாலிட்டி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆகட்டும், ட்ரெஷரி பில்ஸ் ஆகட்டும், ஹைலி ரேட்டட் கார்பரேட் பாண்ட்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நம்மளோட பைசா இங்கே கம்பேரிட்டிவ்லி சேஃப். 2வது விஷயம் டைவர்சிஃபிகேஷன். இவங்க ஒரே இடத்துல எல்லா பைசாவும் போடுறது கிடையாது, இவங்க பிரித்து பல இடத்துல வந்து போடுறாங்க. அதனால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ரிஸ்க் வந்து கம்மியாகும், நம்ம காசை இழக்கக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷனும் கம்மியாகும். அடுத்து என்ன பார்த்தோம்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்
சென்சிட்டிவிட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுது இல்லையா, ஃப்ளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, அது நம்மள அவ்வளவா அஃபெக்ட் பண்ணாது நாம வந்து லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்போ. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் ஷார்ட்டா வந்து இருக்கும். லாங்கா இன்வெஸ்ட் பண்றப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மள வந்து பாதிக்கும், அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஷார்ட்டா இன்வெஸ்ட் பண்றப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மள அவ்வளவா வந்து பாதிக்காது. ஸோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க். ஸோ நம்மளோட இந்த லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செபி வந்துட்டு கவர்ன் பண்றாங்க. ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ரஸ்டோட வந்துட்டு பைசா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது. இதுக்கும் வந்து ரிஸ்க் இருக்கு, கிரெடிட் ரிஸ்க் வந்து இருக்கு. அண்ட் அகைன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று லிக்விடிட்டி ரிஸ்க்கும் வந்து இருக்கு. ஸோ பேசிக்லி லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது, பட் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ ரிஸ்க் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றின இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிலையபிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை முதல்ல வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட கேஒய்சி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லிக்விட் ஃபண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே மினிமம் அமௌண்ட் தான் வந்து கேட்பாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம குட்டி அமௌண்ட்டை வச்சு கூட லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மோட் ஆன்லைனா ஆஃப்லைனா எப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க, பேமெண்ட்டை மேக் பண்ணுங்க. பேமெண்ட் நீங்கள் வந்துட்டு யூபிஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், நெட் பேங்க் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து செக்காக கொடுக்கணும்னு விரும்புகிறேன், நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறேன், எதுனாலும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் அலோகேஷன் வந்து நடக்கும். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயும் வந்து பண்ண முடியும். ஸோ பேசிக்லி நீங்கள் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் நான் மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது, ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, எதுக்காக அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பல விஷயங்களை யூகிச்சுட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் 4 ஆப்ஷன் வந்து பார்த்துருக்கோம். கடைசி ஆப்ஷன் நீங்கள் வந்து ஒரு பிகினராக எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க பட்ஜெட்டில். 4.5 லட்சம் சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கும் 9 லட்சம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்குமா இருந்தது. அதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 9 லட்சம் சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இதோடு வந்துட்டு ஹேஸ் பீன் ஹைக், அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் பார்த்தோன்னா 0.30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து 7.1% இருந்தது, இப்போ வந்து 7.4% இருக்கு பெர் ஆனம். ஸோ இது வந்து ஒரு குவார்ட்டரும் வந்து ரிவைஸ் செய்யப்படும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா மாதம் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு டென்யூர் மொத்தம் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டென்யூர் பார்த்தோன்னா 5 வருஷம். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப வந்து கொடுத்துடுவாங்க. ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி வரும் இல்லையா. ஸோ அந்த லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த அமௌண்டோட சேர்ந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து எதுவும் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஒரு 5 ஆப்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதை பற்றின ஃபுல் இன் டெப்த் ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிற, அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போதுமானதா, இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை யோசிச்சுட்டு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான், நம்மளோட காசு நம்மளுக்காக வேலை செய்ய வச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு வளர முடியும். ஸோ இதை சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி, பிஸ்னஸ் பற்றி, ஃபார்மிங் பற்றி பல விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் எக்கச்சக்கமான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. மென்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு A to Z எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த கோர்ஸை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ்க்கு மட்டும் பே பண்ணால் போதும். 399 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணீங்க, நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.